அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு தம்பி என்கிட்ட வந்து ஹெல்த் டிப்ஸ் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஓரளவு டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். நம்ம வந்து காலை உணவை எப்போதும் தவிர்க்கக்கூடாது. நானே நிறைய டைம் சாப்பிட மாட்டேன். ஆனால் யாருமே காலை சாப்பாடை சாப்பிடாமல் இருக்காதீங்க. ஒரு 2 இட்லினாலும் சாப்பிட்டு போயிருங்க. எவ்வளோ தான் இதுனாலும் வேலை ஒர்க் லோடு இருந்தாலும். அப்படி காலையில் நம்ம நல்ல ராஜா மாதிரி சாப்பிட்ணும். மதியம் மந்திரி மாதிரி சாப்பிட்ணும். நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்ணுன்னு சின்ன வயசில் இந்த பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் பாட்டிலாம் அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், ராஜா மாதிரி நல்லா ஹெல்த்தியாக நல்ல வயிறு முட்டை சாப்பிட்ணும். மதியம் ஓரளவு மந்திரி கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதே இது நைட்டு பிச்சைக்கார மாதிரினா பிச்சைக்காரங்களுக்கு நிறைய சாப்பாடு கிடைக்காது. ஆனால் இப்போ பார்த்தா பிச்சைக்காரங்க தான் நல்ல வயிறார சாப்பிடுதாங்க. நம்ம தான் கம்மியாக சாப்பிடுதோம். சுகர் அது இது வந்துன்ட்டு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நைட்டு நம்ம கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்லாம். அதாவது நைட்டு நம்ம படுக்கிறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் முன்னக்கூட்டி 4 ஹவர்ஸ் முந்தி சாப்பிட்றா ரொம்ப நல்லது. சுகர் வராது. அதாவது இந்த இவங்க முஸ்லீம்ஸ்லலாம் இந்த ஃபாஸ்டிங் இருப்பாங்களா, அவங்க 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அப்போ அந்த வயிறை நம்ம காய போடும்போது நமக்கு ரொம்ப நல்ல இதாக இருக்கும். அந்த உறுப்புகள்லாம் ரெஸ்ட் எடுக்கும். நமக்கு பசியாக தான் இருக்கும். நல்ல நீர் ஆகாரம் சாப்பிட்லாம், பழங்கள் சாப்பிட்லாம். ஒரு 5 இட்லி சாப்பிடுதோன்னா ஒரு 2 இட்லி சாப்பிட்டு ஒரு பழங்கள் இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி உடம்பு இப்போ எல்லா சின்ன வயசு பிள்ளைங்களுக்கே உடம்பு ரொம்ப வெயிட் போடுது. அதை யாருமே கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, அந்த ஜங்க் ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லி. எங்கள் காலத்துலலாம் அது கிடையவே கிடையாது. இன்னை வரைக்கும் நான் பீஸா சாப்பிட்டதே இல்லை. அது ஏதோ புளிச்ச தோசை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியலை. அதனால் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. அதாவது நம்ம சாப்பாட்டை கூட 6 வேளையாக பிரித்து சாப்பிட்லாம். இப்போ ஒரே டைமாக சாப்பிட்டா தான் உடம்பு வெயிட் போடும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 3 வேளையும் சாப்பிட்ருவாங்க. அவங்க சாப்பிடாம இருக்கதே கிடையாது. அதெல்லாம் தப்பு. அதாவது வயிறு பசிச்சு தான் நம்ம சாப்பிடணும். பசி எடுக்கும்போது தான் சாப்பிடணும். சிலர் அப்படி இல்லை, காலையில் சாப்பிட்றணும், மதியம் ஆகிட்டு மதியம் சாப்பிடணும். ஆனால் பசிக்கவே செய்யாது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நைட்டு புளிச்ச ஏப்பமாக வரும். அப்புறம் வயிறு டயரி ஆகும், லூஸ் மோஷன் போகும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். நம்ம மேக்ஸிமம் சாப்பிட்டு ஒரு டம்ளர் வெதுன்னு வெந்நி குடிக்கிறது நல்லது. ஒரு 10 நிமிஷமாவது நடக்கிறது நல்லது. சிலர் சாப்பிட்டோன்னே போய் படுத்துருவாங்க. அதுவும் தப்பு தான். அதே மாதிரி நிறைய அதாவது சப்பாத்திலாம் சாப்பிட்டா சிலர் நைட்டு போல் புரோட்டாலாம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். நைட்டு 11 மணி 12 மணிக்கெலாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. மெட்ராஸில் அந்த மாதிரி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கவங்க என் கிராமத்திலே இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அப்போ நமக்கு ஒரு நெஞ்சை கரிச்சிட்டு புளிச்ச ஏப்பம் எடுத்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் வெதுன்னு வெந்நி குடிக்கலாம். அதுக்கு மேலும் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. அது அப்போ நமக்கு நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரிலாம் வராது. இந்த சின்ன சின்ன விஷயங்களை நான் தொடர்ந்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.